ஹாய். யார் இந்த அண்ணாமலை? நம்ம தமிழ்நாட்டில் இருக்கனால நம்மள சில பேருக்கு இவரை பற்றி ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோம். எப்படி ரவுடிகளை துரத்திட்டு இருந்த ஒருத்தர் இப்போ நாட்டோட ஃபர்ஸ்ட் கட்சியான பிஜேபியோட தலைவரானார். அண்டு இவர் எங்கேருந்து எங்கே வளர்ந்துருக்காரு, என்னெல்லாம் பண்ணியிருக்காரு, என்னெல்லாம் பண்ண போகிறாரு, இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அண்ணாமலை அண்ணாமலை குப்புசாமி அப்படின்றவர் 1984ஆம் ஆண்டு ஜூன் 4ஆம் தேதி தமிழ்நாட்டில் உள்ள கரூர் டிஸ்ட்ரிக்டில் பிறக்கிறாரு. ஒரு சின்ன விவசாய குடும்பத்திலிருந்து வந்ததுனால நேர்மைனா என்ன, ஒழுக்கம்னா என்ன, கடின உழைப்புனா என்ன அப்படிங்கிறது இவர் ரத்தத்தில் ஊறி இருக்கு. அதுதான் இவரோட வாழ்க்கைக்கு ஒரு அடித்தளமாக அமையுது. இவரோட படிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா கோயம்புத்தூரில் உள்ள பிஎஸ்ஜி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில், அதாவது தமிழ்நாட்டில் டாப் 10 காலேஜான ஒன்றில் இவரோட இன்ஜினியரிங் டிகிரி முடிக்கிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லை, ஐஐஎம் லக்னோ, அதாவது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், அவரோட லீடர்ஷிப் குவாலிட்டிஸை வளர்த்துக்கிறதுக்காக எம்பிஏ டிகிரியை இந்த ஐஐஎம் லக்னோவில் முடிக்கிறார். சில ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் மட்டும் தான் இந்த மாதிரியான குவாலிஃபிகேஷன் இருக்காங்க, அதாவது இன்ஜினியரிங் ப்ளஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற மாதிரி குவாலிஃபிகேஷன். இவர் அதுக்கப்புறம் இவரோட வாழ்க்கையில் ஒரு பெரிய முடிவு எடுக்கிறாரு. அது என்னன்னா, தப்பு பண்ணுறவங்களை தண்டிக்கணும், அதே மாதிரி தப்பு நடக்காமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் எடுக்கிற முடிவு தான் ஐபிஎஸ் அப்படின்னு ஒன்று. இவர் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனை 2011 முடிச்சு கர்நாடகா கேடரில் ஐபிஎஸ்ஸாக போய் உட்கார்றாரு. இவர் ஐபிஎஸ் இருந்தப்போ என்னென்ன ரோல் பிளே பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தா, எஸ்பின்னு சொல்லக்கூடிய சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸாக உடுப்பியில் இருந்திருக்காரு. அண்டு சிக்மங்களூரோட எஸ்பியாக இருந்திருக்காரு. ஃபைனலாக இவர் ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி சவுத் பெங்களூரோட டிசிபி, அதாவது டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸாக இருந்திருக்காரு. இவரோட கரியரில் இவர் பயங்கர ஃபேமஸாக இருந்திருக்காரு. அதில் சிலது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஊழல் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா எந்த ஒரு பயமும் இல்லாமல் நடவடிக்கை எடுக்கிறதா இருக்கட்டும், மக்கள்கிட்ட அன்பாக பழகிறதா இருக்கட்டும், அல்லது ஒரு பிரச்சனை அப்படின்னா கிரவுண்ட் லெவலில் கீழே இறங்கி அதை சால்வ் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே இவர் பயங்கர ஃபேமஸாக இருந்திருக்காரு. இவர் பண்ண ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பெங்களூரில் உள்ள ரவுடிகளோட நெட்வொர்க்கை மொத்தமாக கண்டுபிடிச்சி எந்த பயமும் இல்லாமல் ஆக்ஷன் எடுக்கிறாரு. அதில் என்னதான் அரசியல்வாதிகளோட தலையீடு இருந்தாலும் இல்லை பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருந்தாலும் நேர்மையாக அதில் ஆக்ஷன் எடுத்திருக்காரு. ஸோ இதனாலேயே பெங்களூர் மக்கள் இவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கர்நாடகாவோட சிங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் லைஃப்பில் ஒரு புது சாப்டர் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு போல்டான டெசிஷன் எடுத்து ஒரு புது பாதையை தேர்ந்தெடுக்கிறாரு. அதுதான் அரசியல். 2019 அவரோட கரியரோட உச்சத்தில் இருக்கார் ஐபிஎஸ்ஸா. அந்த நேரத்தில் மக்களுக்கு உண்மையாகவே ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் அப்படின்னா இந்த யூனிஃபார்மில் இருந்தால் அது முடியாது அப்படின்னு தெரிஞ்சு, கண்டிப்பாக ஒரு தலைவனாக இருந்தால் தான் மக்களுக்கு உண்மையான மாற்றத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி எடுக்கிற டிசிஷன் தான் இந்த டெசிஷன். அவரோட ரெசிக்னேஷனை அவர் அறிவிக்கிறாரு. அந்த டெசிஷன் நாட்டே ஒரு அதிர்வுக்கு கொண்டு போகுது. ஏன்னா எந்த ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரும் அவ்வளோ சின்ன வயசில் ஐபிஎஸ் அப்படின்ற ஒரு உயரிய பதவியை அவ்வளோ சீக்கிரம் ரிசைன் பண்ண மாட்டாங்க. ஆனால் இவர் பண்ணதுக்கப்புறம் நாட்டு மக்களுக்கும் கர்நாடகா மக்களுக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. ஐபிஎஸ் வேலையை ரிசைன் பண்ணதுக்கப்புறம் வி த லீடர்ஸ் அப்படின்னு ஒரு அறக்கட்டளையில் போய் சேர்றாரு. அதில் சேர்ந்து மக்களுக்கு எப்படி விழிப்புணர்வு ஏற்படுத்துறது, கிராமத்தை எப்படி டெவலப் பண்ணுறது, இளைஞர்களை எப்படி தலைவராக மாற்றுறது, அண்டு இயற்கை விவசாயத்தெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பயங்கரமாக ஃபோக்கஸ்டாக அதில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதில் ஒர்க் பண்ணுறப்ப அவரை ஒரு கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் எப்படி இவ்வளோ ஒரு தலைவராக இவ்வளோ விஷயத்த பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் எவ்வளோ சிம்பிளாக பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் ஒரு தலைவனும் முதலாளியோ கிடையாது, நான் ஒரு சேவகன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அரசியல் தான் அப்படின்னு தெளிவாக தேர்ந்தெடுத்ததுக்கப்புறம் 2020 ஆகஸ்ட்டில் பிஜேபி கட்சியில் போய் அஃபீஷியலாக ஜாயின் பண்ணுறாரு. இவர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இவரோட பேச்சு திறனாலையும் செயல் திறனாலையும் சீக்கிரமாகவே துணைத் தலைவர் ஆகிறாரு. அதுக்கப்புறம் 2021 தமிழ்நாட்டோட பிஜேபி தலைவராக மாறுறாரு. இவர் தலைவரானது மட்டும் இல்லாமல் ஒரு ஹிஸ்ட்ரி மேக் பண்ணுறாரு. அது என்ன அப்படின்னா, இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ பெரிய கட்சியோட மாநில தலைவராகிறது இதுவே முதல் டைம் அப்படிங்கிறதும், அடுத்த தலைமுறைக்கான ஒரு பெரிய எடுத்துக்காட்டாகவும் இவர் செயல்படுறாரு. இவர் தேர்தலில் நின்னதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, 2021 அரவக்குறிச்சி தொகுதியில் எம்எல்ஏ எலெக்ஷனில் நிற்கிறாரு. 2024 மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்னு சொல்லக்கூடிய லோக்சபா எலெக்ஷனில் கோயம்புத்தூரில் நிற்கிறாரு. இவர் என்னதான் தேர்தலில் ஜெயிக்கலை அப்படின்னாலும் இவரோட பிரச்சாரம் பண்ணுற விதம், இவரோட பேச்சு, இவரோட ஐடியாலஜி, மீடியா கிட்ட பேசுகிற தைரியம், இதெல்லாமே மக்கள் கிட்ட ஒரு பெரிய பேரை சம்பாரிச்சு கொடுக்குது. இவர் என்னதான் தோத்திருந்தாலும் பிஜேபியோட வளர்ச்சி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் பல மடங்கு அதிகமாயிருச்சு. ஏன்னா அவர் வாங்கின வாக்குகளோட எண்ணிக்கை அத்தனை. ஒரு தலைவனா எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கான எடுத்துக்காட்டாக மாறுது இவர் பண்ணுற செயல் எல்லாமே. ஏன்னா ஊழலுக்கு எதிரான போராட்டம், இளைஞர்களை அரசியலுக்குள்ள வர வைக்கணுன்ற ஒரு நம்பிக்கை, நேர்மையான பேச்சு, மீடியா கிட்ட பேசுறப்ப தப்பு சரின்னு ஆர்கியூ பண்ற விதம், இது எல்லாமே ஒரு தலைவனுக்கான அடையாளமா மாறுது இவர்கிட்ட. அது மட்டும் இல்லை, இவரோட ஃபாலோவர்ஸ் எல்லாருமே இவர் ஒரு சேஞ்ச் மேக்கர் அப்படின்னு சொல்றாங்க. எப்படியாச்சும் இவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி. அண்டு டிஎம்கேவோட சேலஞ்சர் அப்படின்னு இவரை சொல்றாரு. ஏன்னா டிஎம்கேவுக்கு எதிராக
ஒரு தெளிவாக ஒரு ஆர்கியூ பண்ண முடியும் அப்படின்னா அது அண்ணாமலையால் மட்டும்தான் முடியும் அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட ஃபாலோவர்ஸில் பார்க்குறாங்க. தமிழ்நாட்டிலேயே அதிகமாக பேசப்படுற தலைவர்களோட பட்டியலில் அண்ணாமலை ஒருத்தராக இருக்காரு. அண்டு ஒரு சின்ன விவசாய குடும்பத்தில் பிறந்து அங்கேருந்து ஐபிஎஸ் ஆகி அந்த ஐபிஎஸ் வேலையை வேணாம் அப்படின்னு விட்டுட்டு மக்களுக்கு நல்லது பண்ணுன்னு சொல்லி ஒரு பெரிய கட்சியோட அரசியல் தலைவராகி அரசியலில் தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறார் அண்ணாமலை. அவர் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு மாற்றத்தை கொடுப்பாரா அப்படிங்கிறத நீங்களும் உங்களோட பதிவுகளை கமெண்ட் செக்ஷனில் போட்டு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட அடுத்த வீடியோவில் இன்னொரு தலைவரை பற்றி பேசுவோம். அன்டில் தென் சைனிங் ஆஃப். பை பை.